அழைக்கிறேன். ராஜராஜ சோழ மன்னரின் 1040வது சதய விழா மற்றும் மருதுபாண்டிய சகோதரர்களின் 224வது வீர வணக்க நாள் தேசிய தலைவர் தெய்வீக திருமணம் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் 118வது குருபூஜை மற்றும் 63வது ஜெயந்தி விழா. இந்த விழாவில் பங்கேற்க வருகை புரிந்திருக்கக்கூடிய தலைமையேற்று எங்களை வழிநடத்தக்கூடிய ஐயா சுடலமுத்து பாண்டியன் அவர்களையும், முன்னிலை வைக்கக்கூடிய அண்ணன் உமாபதி அவர்களையும் மற்றும் KS பாண்டியன் அவர்களையும், அன்பு சகோதரர் இந்திராஜ் பாண்டியன் அவர்களையும், சேவரத்னா அனந்தமுருகன் அவர்களையும், சகோதரி சுகன்யா செல்வம் அவர்களையும், அன்பு சகோதரர் கூல் சுரேஷ் அவர்களையும், எனது அருமை அண்ணன் மோகன்ஜி அவர்களையும் வருக வருக வரவேற்கிறேன். விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரி 109வது வருடத்தின் மாமன்ற உறுப்பினர் சுகன்யா செல்வம் அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். கண்ணீரோடு பலமாகக்கூடிய அன்பு அண்ணன் மோகன்ஜி அவர்களுக்கு மேல் பரிசாக வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு பாசறையின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. அண்ணன் உமாபதி அவர்கள் சகோதரி சுகன்யா செல்வம் அவர்களுக்கு மரியாதை செய்வார்கள். குறைகளாக இருந்தாலும் சொன்னவுடன் தீர்வு கிடைக்கும் சகோதரி அவர்கள் மூலமாக 4 ஆண்டுகள் இந்த சிறப்பாக பணியாற்றுவதற்கு அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. சால்வை அறிவிக்க தம்பி கதிர் குருசுரேஷ் அவர்களுக்கு நினைவுபடுத்தி வழங்கப்படுகிறது. வீர வணக்கம் வீர வணக்கம் தேவருக்கு வீர வணக்கம் தேவருக்கு வீர வணக்கம் 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 தேவருக்கு வீர வணக்கம் தேவருக்கு வீர வணக்கம் தேவருக்கு வீர வணக்கம் தேவருக்கு வீர வணக்கம் பாருங்க. தேவரின் வரலாற்றை சிறப்பாக அண்ணன் அவர்கள் நமது சமூகத்தில் உள்ள, அது மட்டுமல்லாது யாராக இருந்தாலும் வறுமையில் இருக்கக்கூடிய, மருத்துவ செலவுக்கு அவர்களால் முடியாமல் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் மூலமாக சென்றால் அவர் வகிக்கின்ற கட்சி தன் பதவியின் மூலமாக பல ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கிறார். அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு. உடல் உள்ள நலத்தையும் ஆரோக்கியத்தையும் வழங்கிய இறைவனை வழிபட்டு இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய சூழமைக்கு ஒரு கொப்புள்படி உறவுகள் அனைவருக்கும் இங்கு வந்து இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் முத்தலத்தோர் சார்பாக நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் முப்பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது. இதை சோழ பேரரசு என்றவுடன் ஞாபகத்தில் வருவதே தஞ்சை பெரிய கோவில். தஞ்சை பெரிய கோவில் என்றவுடன் நமக்கு ஞாபகத்தில் வருவது ராஜராஜ சோழன். அவர் எந்த இடத்திலும் தன் பெயரை பதித்து வைக்காது தனக்காக சேவை செய்த அல்லது அந்த கோவிலை கட்டுவிக்க
தங்களை அர்ப்பணித்த அனைவர் பெயர்களையும் அதில் பொறித்து வைத்திருக்கிறார். இன்று வரலாறு திருடப்படுகிறதற்கு காரணம் கல்லில் பொறித்த அந்த கல்லை கூட சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வலியான வரலாற்று உண்மை. அவர் எத்தனை சேவை செய்தாலும் தங்களை முன்னிறுத்திக் கொள்ளாத ஒரு முக்குலம் இருந்ததால் வரலாற்றில் அவர்களை தவிர்க்க முடியவில்லை, அதனை சிலருக்கு பொறுக்கவும் முடியவில்லை என்று கூட கூறலாம். இருப்பினும் இந்த நல்ல நாள்ல 1040 ஆண்டுகளாக அவர் பெருமையை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர் தனக்கான எந்த ஒரு அடையாளத்தையும் அவர் நான் செய்தேன் என்று எந்த இடத்திலும் தன்னை முன்னிறுத்திக் கொள்ளவில்லை. ஆனால் அவர் வரலாற்றை இன்று உலகமே பாராட்டிக் கொண்டிருக்கிறது. கட்டடக்கலையின் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு கட்டிடம் என்றால் உலக அளவில் இன்றும் பெருமைக்கும் பாராட்டுக்கும் உரியது தஞ்சை பெரிய கோவில் தான். அவர் அந்த சோழ மன்னர்களுடைய காலத்தில் அந்த இடத்தை வாழ்ந்த அந்த விவசாயிகள் பாதிக்கப்படும் பொழுது சுதந்திர போராட்ட காலங்களில் குரல் எழுப்பியவர்கள் கள்ளப்பெறுவர்கள். அடுத்து இந்த நம்ம 224வது மருது சகோதரர்களுடைய நினைவு நாளை நம்ம போட்டுறோம். அதற்கு அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய உண்மை உழைப்பு, தேசத்திற்காக தங்கள் இன்னுயிரை ஈந்த ஒரு பெருமைக்குரியவர்கள். அடுத்ததாக தேவர் திருமகனார், பசுமன் சித்தர், இன்றும் பல லட்சம் மக்களால் ஜாதி மதம் பேதங்களுக்கு அப்பாற்பட்டு உலகமெங்கும் இருந்த பலரும் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் அவர் ஜனன நாள் மறைவு நாளில் குருபூசையாக அனுசரித்து தங்களுடைய தேவைகளை இறைவனிடம் கேட்பது போல பசுமன் சித்தர் ஐயாவிடம் கேட்கிறார்கள். அது நிறைவேற்றப்படும் பொழுது அதனை சாட்சியாக கூறி பலரையும் அங்கு பல லட்சம் மக்கள் கூடுவதற்கு காரணமாகிறது. இதற்கு யாரும் அழைப்பு விடுப்பதில்லை. நாங்கள் ஜெயந்திகளை வைக்கிறோம், வாருங்கள் வாருங்கள் என்று யாரையும் அழைப்பதில்லை. ஆனால் தான் எழுச்சியாக ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு மக்கள் அங்கு செல்வது கூடுதல் சிறப்பு. இந்த 3 பேருடைய வாழ்க்கை வரலாற்றையும் நாம் இன்று முப்பெருவிழாக எடுப்பதற்கு முழு முதல் காரணம் என்னவென்றால் அவர்களுடைய தியாகம். ஏதோ ஒரு வழியில் அவர்கள் அன்பு, மக்களிடம் காட்டிய அன்பு. இரண்டாவதாக அவர்கள் உண்மையாக நடந்து கொண்டார்கள். தன் மக்களிடம், தான் ஆளும் மக்களிடம் உண்மையாகவும் அவர்களுக்காக தங்கள் சேவையை தன் வாழ்நாள் முழுவதும் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி செய்தவர்கள். ஆகவேதான் இன்று இந்த முப்பெருவிழாவை 1040 ஆண்டுகள் கடந்தும் 224 வருடங்கள் கடந்தும் 118 ஆண்டுகளை கடந்தும் அந்த 63 ஆண்டுகள் அவருடைய குருமுறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் இது தியாகத்தின் திருநாள். இது ஒரு முக்குலத்திற்கு மட்டுமல்ல, அதையும் அடுத்து இந்த உலகமே இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறது. இவை எல்லாமே நாம விட்டுவிட்டு ஒரு திரைப்படத்தை நாம் பார்ப்போமானால் அந்த படத்திற்கு உண்மையிலேயே புரிந்து கொள்ளுங்கள். வரலாறு என்ன என்று அறிந்து கொள்ளுங்கள். உண்மை வரலாறு என்றும் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறதா. வரலாற்று ஆதாரமாக தான் எழுப்பப்பட்டிருக்கிற அந்த படத்திற்கு பல எதிர்ப்புகள் இங்கு இருக்கிறது. ஆகவே அந்த தேசிய தலைவர் அப்படிங்கிறது என்ன காரணம் என்பதை சில விஷயங்களை அடிக்கொழித்து உங்களோடு நான் கலந்துரையாடுகிறேன். இதை உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். எல்லாரும் சொல்லுவாங்க மதம், அவர் இந்து மதத்தை பின்பற்றினார் அப்படின்னு. ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆன்மீகமும் தெய்வீகமும் இரு கண்களாக வாழ்ந்தவர். அப்ப ஆன்மீகம் என்பது தேவரின் பார்வையில் எப்படி இருந்தது? ஆன்மீகம் என்பதை இந்துத்துவ கொள்கையின் அடிப்படை தத்துவமாக தான் அவர் புரிந்து கொண்டார். அதாவது தேசியம் வளர வேண்டும், கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும், பண்பாடுகள் போற்றப்பட வேண்டும், அரசியல் மக்களுக்கானதாக இருக்க வேண்டும், இதில் சுயநலம் அற்றதாக இருக்க வேண்டும் என்று இவை பல்வேறு காரணிகளை உள்ளடக்கிய ஆன்மீகத்தை தான் தேவர் பெருமகனார் வரவேற்றார், வாழ்ந்து காட்டினார். ஆகவே அந்த தேசிய தலைவர் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு நிகழ்வை சொல்லலாம். தன்னுடைய சொந்த
என்றுதான் கேட்கிறார். தான் ஒரு ஜமீன்தார் வீட்டு பிள்ளை என்று அவர் தன்னை காட்டிக் கொள்ளவில்லை. சரி, நான் செய்கிறேன். அவருக்கு வழங்கப்பட்ட ஒரு பொறுப்பு அந்த காலையில் திருமகனாருக்கு வழங்கப்படுகிறது. வங்கத்தில் இருந்து வந்த அந்த சிங்கத்திற்கு மொழி இங்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது. ஆகவே அவர் தன் தேவைகளை எல்லாமே திருமகனார் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களிடம் கேட்டு பெறுவதற்கு வசதியாக அவரை அவருக்கு நியமிக்கிறார்கள். தெய்வ திருமகனார் மொழி புலமை அடைந்தவர். தமிழாகட்டும் ஆங்கில மொழி புலமையும் அவருக்கு ஈடு அவரே. ஆகவே அந்த மொழி அவருக்கு எல்லைகளை கடந்து சேவையாற்ற உதவியது. தேசியம் தாண்டிய ஒரு பார்வை அவரிடம் இருந்தது. அவருடைய அகிம்சை என்ற கொள்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகிம்சை என்பதே ஒருவன் அடிக்க புரிந்து கொண்டே இருப்பது அல்ல. என் உரிமையை ஒருவன் தடுக்கும் பொழுது என்னை பல கொலை பாதகங்களை செய்து கொண்டிருக்கிறான், அதை என் கண் முன்னே தடுக்க திராணியற்று இருந்தால் அது ஆண்மை இல்லை. ஆகவே எனக்கு எதிராக என் நாட்டு மக்களை அடிமைப்படுத்தி என் மக்களின் வாழ்வை சிதைத்துக் கொண்டிருக்கும் அந்த பிரிட்டிஷாருக்கு எதிராக தேசிய கொள்கை கொண்ட நேதாஜியுடன் இணைகிறார். இருவருமாக முதல் பேச்சிலேயே அவர்களுக்குள் ஒரு மன ஒற்றுமை, ஒருமித்த கோட்பாடுகள் அவர்களை இணைக்கின்றது. நாமும் அவர்களோடு சேர்ந்து பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை நாம் எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற கோட்பாடை கொண்டவர். இதற்கு முழு வலதுகரமாக செயல்பட்டவர் நமது பசும்பொன் சித்தர் தேவரையா என்பதுதான் சிறப்பு. அவர் தன் சிறைவாழப்பட்ட போது கூட ஐயனை கொலையை ஆரம்பிப்பதற்கு நேதாஜியுடன் ஒன்றுபட்டு செயல்பட்டவர். தன் நேரங்களை எல்லாம் சிறையில் இருந்த பொழுது மிக அமைதியாக அவர் மீது ஏதேனும் குற்றம் சுமத்தினால் கூட அதை அவர் ரொம்ப எளிதாக கடந்து வந்தார். இதை எனக்கு இறைவன் அனுமதித்து இருக்கிறான் என்று. ஆக எதிர்ப்பை தெரிவிப்பதில்லை, சட்டப்பூர்வமாக மட்டுமே அவர் எதிர்கொண்டார். எல்லா சூழல்களிலும் எந்த எதிர்ப்பையும் அவர் தெரிவிக்கவில்லை. இப்படி அவரது தேசிய அரசியலை கடந்து பன்னாட்டு அரசியலுக்கு நேதாஜியுடன் பயணித்தவர். இதில் நமக்கென்ன பெருமை தமிழ்நாட்டிற்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்திய தேசிய ராணுவ படை அமைப்பதில் கிட்டத்தட்ட ஒரு 70% நம்மளுடைய இந்திய நாட்டில் தென் தமிழக பகுதியை சார்ந்த, தமிழகத்தை சார்ந்த தமிழர்கள் அதில் இருந்தார்கள் என்பதை தெள்ள தெளிவாக திருமதி லட்சுமி அவர்கள் ஒரு இன்டர்வியூல குறிப்பிடுவார்கள். நினைவுகளையும் பகர்ந்து நாம் ஒரு ஒழுக்க முறையை கடைபிடித்து அவருடைய நம்முடைய தேவர் அவருடைய குரு பூஜைகளை கலந்து கொள்ளக்கூடிய இளைஞர்களை சென்னை வாழ் முக்குளத்தோர் பாசறை சார்பாக நடைபெறும் பெரும் விழாவிற்கு என்னை அழைத்த என்னுடைய வார்டு சார்ந்த ஜாகுவார் நாதன் அண்ணனுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முப்பெரும் விழா, இன்னைக்கு 3 விழா நம்ம கொண்டாடுறோம். என்னென்ன விழானா, மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழா, அப்புறம் மாவீரர்கள் மருது சகோதரர்களின் 224வது வீர வணக்கம் விழா, அப்புறம் முக்கியமா பாத்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் 118வது ஜெயந்தி விழா. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரே தலைவர். அதனாலதான் அவர் எல்லா ஜாதியினரும் மதத்தினரும் அரசியல்வாதிகளும் அவருடைய விழாவை குரு பூஜை செலிப்ரேட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்கே வருகை தந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் 109வது மாமன்ற உறுப்பினராகிய என்னுடைய சார்பாகவும் என்னுடைய பகுதி வாழ் மக்களின் சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 109வது வார்டுல பாத்தீங்கன்னா சமூக ஆர்வலர், மக்கள் சேவகன் சொன்னா ஜாகுவார் நாதன். ஏன்னா அண்ணா நெடும்பாதையில் இந்த ஏரியால எந்த ஒரு இஷ்யூ பிரச்சனை இருந்தாலும் உடனே கால் பண்ணிடுவாரு, வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிடுவாரு. இந்த மாதிரி இங்க பிரச்சனை இருக்கு, உடனே இந்த அண்ணா நெடும்பாதையில ஒரே ஒருத்தர்னா அந்த அண்ணன் ஜாகுவார் நாதன் அவர்கள் தான். அவர்களுக்கு என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
என்னை இங்கே அழைத்த மீண்டும் ஒரு முறையாக என்னை அழைத்த அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.